கோமதி வெளியே வராங்க. செந்தில கூப்பிடுறாங்க மாடியிலேருந்து. என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கீழே வராரு. என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இன்னைக்கு நீ ரூமில் போய் படு அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. என்னம்மா ரூமில் படுக்க சொல்கிறேன்னா, மாடியில் தானே படுத்துப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. பரவாயில்ல நீ போய் இனிமேல் ரூமில் படுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அப்பா கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு. அப்படியா சரி, அண்ணன் எல்லாரும் எங்கே போய் படுப்பாங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னத்த திடீர்னு, நான் எப்பவுமே இங்கே கீழே தான் படுப்பேன், அவர் மாடியில் தான் படுப்பார் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. சொல்கிற பேச்சை மட்டும் கேளு சரியா, வேறு எதுவுமே பேசாது அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் மட்டும் போய் படுக்கணுமா, அப்போ கட்லி பீரோ அதெல்லாம் புதுசாக வேணா எங்கள் அப்பாவை வாங்கி தர சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. ஆமாம் இது ரொம்ப முக்கியம், போ சொல்கிற பேச்சு கீழே, என்னை கோவப்படுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. சரிம்மா சரிம்மா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள செந்தில் போகிற ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க மீனா. அப்படியே சிரிக்கிறாங்க. உடனே செந்தில் வந்துட்டு அப்படியே கையை பிடிக்கிறாரு, ரொமான்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ கரெக்டாக கதிர் வந்துட்டார். ஐயோ என்னடா ஒரு வார்த்தை சொல்லிட்டு உள்ளே வர மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அண்ணன் நீங்கள் இருக்கிறது எனக்கு எப்படி தெரியும், என்னோட ரூமை நான் துணி எடுக்கிறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறார். சரி சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் அவங்க மாமா வராரு. எல்லாருமே வந்துட்டாங்க. வந்துட்டோடனே ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க செந்திலை பார்த்துட்டு. என்ன ரூமெல்லாம் தர சொல்லிட்டாங்க, பார்க்க ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுத்தீங்கன்னா இந்த ரூமையே சூப்பராக க்ளீன் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமெல்லாம் க்ளீன் பண்ணுறாங்க. க்ளீன் பண்ணிட்டு என்ன செந்தில் ஜாலி தான் உனக்கு அப்படின்னு சொல்கிறாரு அவங்க மாமா. என்னென்னவோ நடக்குது, இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் கேட்குறாரு. உனக்கும் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணணும், இந்த பெரிய மனுஷன் வேலைலாம் நீ பார்க்க வேண்டாம் அப்படின்னு அவங்க பழனிக்கிட்ட சொல்கிறாங்க. என்ன மாமா உனக்கு ஒரு கல்யாணம் ஆக மாட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பார்க்கலாம், இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள், நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெளியே போகிறாங்க. செந்தில் தண்ணி குடிக்கிறதுக்காக சமையல் ரூம் வந்திருக்காரு. அப்போ அவங்க மாமா சொல்கிறார், என்னடா தண்ணி குடிக்க இவ்வளோ நேரம் ஆகுது, இன்னும் கூட போலியா ரூமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்ன மாமா நீ இந்த மாதிரிலாம் கேட்டுட்ருக்க அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை என்னடா வைக்கலாம் படுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா சொல்கிறாரு. சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே வராரு. கரெக்டாக அவங்க அப்பா பார்த்துட்டாரு. பாண்டியன் சொல்கிறாரு, இங்கே பாரு நான் சொல்கிறத மட்டும் கேளு அப்படின்னு சொல்லிட்டு. என்கிட்ட சொல்கிறீங்க அப்படின்னு பழனி கேட்குறாரு. யாருக்கு கேட்கணுமோ அது கரெக்டாக கேட்கும், நான் சொல்கிறத மட்டும் கேட்டால் போதும், பதில் எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. சரி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோடனே சொல்கிறாரு. இங்கே பாரு நல்லா தெரிஞ்சுக்கோ, அண்ணனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, அதை நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லாரும் தம்பிக்கு கல்யாணம் ஆயிடுச்சின்னு அண்ணனுக்கு பொண்ணு கொடுக்காம போயிடுவாங்க, ஏற்கனவே நிறைய பிரச்சனை இருக்குது, பார்த்து நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு பாண்டியன். அதை கேட்டோன்னே சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு செந்தில். அப்போ பழனி கேட்குறாரு, என்ன இப்படி பண்ணியிருக்கீங்க, ரூம் கொடுத்துருக்கீங்க, பாவம் அவன் எவ்வளோ சந்தோஷத்தோடு வாழணும்னு உள்ளே போகிறான், அவனை பிடிச்சி இந்த மாதிரி பேசி வச்சிருக்கீங்களே, அவன் மனசு எவ்வளோ கஷ்டப்படும் அப்படின்னு பழனி பாண்டியன் கிட்ட சொல்கிறாரு. பாண்டியனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. எது பேசணும் எது பேசக்கூடாது எல்லாம் எனக்கு தெரியும், போய் வேலையை பார்ப்போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டார். ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு பழனி, பாவம் அவன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. ரொம்ப சந்தோஷத்தோடு இருக்காங்க மீனா, அப்படியே சிரிக்கிறாங்க. வாங்க செந்தில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்கார்றாரு. 2 பேருமே கையை பிடிச்சி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ செந்தில் சொல்கிறாரு, இல்லை நான் ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ரொம்ப சந்தோஷத்தோடு இருக்காங்க. அப்படியே கையை எடுத்துகிட்டு பேசுகிறாரு. மீனா பார்க்குறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை எங்கள் அண்ணனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைல்ல, அதுக்கு முன்னாடியே நான் கல்யாணம் பண்ணிட்டேன், எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, அதனால் என்ன இப்போது நான் கூட தான் எங்கள் அம்மா அப்பாலாம் விட்டுட்டு தனியாக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னை பற்றியும் கொஞ்சம் யோசிங்க செந்தில் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. இல்லை புரிஞ்சுக்கோ, எங்கள் அண்ணன் வந்து இன்னும் கல்யாணம் ஆகலை, இதனால் கல்யாணம் ஆகாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல, தம்பி கல்யாணம் ஆகிடுச்சு, அண்ணனுக்கு மட்டும் ஏன் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க, யாரும் பொண்ணுங்கன்னு கொடுக்காம போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதெல்லாம் கண்டிப்பாக கொடுப்பாங்க, யாரும் கொடுக்காமலாம் இருக்க மாட்டாங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. சரி எனக்கு தூக்கம் வருது, நான் போய் படுக்கட்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. அப்படியே போயிட்டு செந்தில் தூங்குறாரு. அப்படியே மீனா தூங்கும்போது பார்த்துக்கிட்டே அப்படியே பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க.